Hi students, 10th Maths, Chapter 5 Coordinate Geometry, Example 5.37. So the line joining the points A of 0, 5 and B of 4, 1 is a tangent to the circle with center C at the point 4, 4. So the circle center வந்து Cங்கிற பாயிண்ட்ல இருக்கு. அதுக்கு ABன்றது tangent இருக்கு. So A ஓட coordinate 0, 5, B ஓட coordinate 4, 1. So find the equation of AB. அப்ப AB ஓட ரெண்டு பாயிண்ட்டும் தெரியும். அதை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து equation of AB கண்டுபிடிக்க சொல்றாங்க. Equation of line through C which is perpendicular to AB. அதாவது இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ABக்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு இந்த இடத்துல. ஸோ இதனுடைய ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதான் வந்து செகண்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் AB கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஷின் வந்து the coordinates of the point of contact of tangent line AB with circle. அப்போ டேஞ்சன்ட் லைன் சர்க்கிளில் எந்த பாயிண்ட்ல டச் ஆகுதுன்னா Pங்கிற பாயிண்ட்ல டச் ஆகுது. ஸோ இதனுடைய கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய தேர்ட் கொஷின். ஸோ ஒவ்வொரு கொஷின் கோட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஏபியோட ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏபியோட கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏவோட கோஆர்டினேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 5 அண்ட் பியோட கோஆர்டினேட் வந்து 4, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை x1, y1 அப்படின்னும் இதை வந்து x2, y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி, equation of line through 2 points formula என்ன y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிக்கும். ஸோ அப்போ y minus y1 எவ்வளோனா 5, y2 minus y1 which is 1 minus 5, x minus x1 0 கொடுத்துருக்காங்க, x2 minus x1 அது வந்து 4 minus 0. ஸோ y minus 5 divided by 1 minus 5 என்ன வந்துடும், minus 4 வந்துடும். இது 0 கேன்சல் பண்ணிட்டா x by 4 வந்துடும். ஸோ இந்த 4 அடிச்சிட்டா இந்த இடத்துல நமக்கு -1 இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y minus 5 equal to -1 into x minus x ஆயிரும். ஸோ minus x இந்த பக்கம் வந்தால் plus x ஆயிரும், plus y minus 5 equal to 0. அப்போ இதுதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் AB. Therefore ஈக்குவேஷன் ஆஃப் AB equal to x plus y minus 5 equal to 0. இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் AB. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ C which is perpendicular to the line AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏபிக்கு பெர்பெண்டிகுலரான லைன் என்ன அப்படின்னா இந்த லைன் தான். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ முன்ன வந்து 2 பாயிண்ட்ஸ் இருந்தனால 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி போட்டோம். இப்போ ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ இந்த லைனோட ஸ்லோப் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு பெர்பெண்டிகுலரான லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டால் y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி முதல்ல ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ ஏபியோட கோஆர்டினேட்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ y2 minus y1 அப்படின்னா 1 minus 5 divided by x2 minus x1. அப்போ 4 minus 0. ஸோ 1 minus 5 minus 4 வந்துடும் divided by 4. ஆன்சர் வந்து எவ்வளோனா -1. இதான் ஸ்லோப் ஆஃப் ஏபி. இப்போ ஏபிங்கிற லைனு இந்த லைனுக்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஸோ அப்போ அவங்க நம்ம கண்டுபிடிச்சது சொல்லுது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் த்ரூ சி பெர்பெண்டிகுலர் டு ஏபி. இப்போ ஸ்லோப் ஆஃப் ரெக்வயர்ட் லைன் வேணும் அப்படின்னா அது ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கனால -1 டிவைடட் பை ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னு போட்டுக்கலாம். இதான் பெர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா -1/m. அப்போ -1 பை ஸ்லோப் ஆஃப் ஏபி -1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -1/1 என்ன ஆயிரும், 1 ஆயிரும்.
இதான் ஸ்லோப் ஆஃப் த ரெக்வயர்ட் லைன். ஸோ ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு. ரெக்வயர்ட் லைன் பாசஸ் த்ரூ எந்த பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னா பாசஸ் த்ரூ எந்த பாயிண்ட்? த்ரூ சி. சி என்ன கொடுத்துருக்காங்க? 4,4. ஸோ இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் சி ஆஃப் 4,4. இப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்ன அப்படின்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்டூ எக்ஸ் மைனஸ் x1. ஸோ இதில் ஸ்லோப் ஆஃப் த ரெக்வயர்ட் லைன் வந்து நம்ம 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதனோட பாயிண்ட் வந்து நமக்கு 4,4 அப்படின்னு தெரியுது. ஸோ இது ரெண்டையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y மைனஸ் y1 வந்து 4, ஸ்லோப் m வந்து 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் x1ம் 4. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் y மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் பாசிட்டிவ் அங்கே வச்சுக்கலாம், ப்ளஸ் ஒய் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒய். ஸோ ரெண்டு பக்கமும் -4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும்? 0. அப்போ நமக்கு ரெக்வயர்ட் லைன் என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ சி விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஏபி என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டேஞ்சன்ட் லைன் ஏபி வித் த சர்க்கிள். ஸோ ஏபி வந்து சர்க்கிளில் எந்த பாயிண்டில் கான்டாக்டில் இருக்குன்னா அட் பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாயிண்ட் பி அப்படின்றது இந்த ரெண்டு லைனுடைய இன்டர்செக்ஷன் தான். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் ஏபி அண்டு சிபி அதை கண்டுபிடிச்சோம்னா போதும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் coordinates of point P. P கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து intersection of lines AB and CP. ஸோ அந்த லைன்ஸ் என்னன்னா ஏபியோட லைன் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? x plus y minus 5 equal to 0. x plus 5 x plus y minus 5. ஸோ -5 அந்த பக்கம் போனால் +5 ஆயிரும். அதே போல் இப்போ அந்த சிபியோட லைன் என்ன கண்டுபிடிச்சோம்னா x minus y equal to 0. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் +y -y கேன்சல் பண்ணிடலாம். x plus x 2x ஆயிரும். 2x equal to 5. therefore x equal to 5/2. அடுத்தது y கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் x equal to 5/2 இன்னும் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கண்டுபிடிப்போம். இன் x minus y equal to 0 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 5/2 போட்டால் 5/2 minus y equal to 0. therefore -y equal to -5/2ன்னு வந்துடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y எவ்வளோ கிடைக்குன்னா 5/2ன்னு கிடைச்சோம். இப்போ எக்ஸும் 5/2 ஒய்யும் 5/2. therefore பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P என்ன அப்படின்னா P is 5/2, 5/2. இதான் நம்மளுடைய தேர்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ இதில் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் வந்து ஏபி. ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி கேட்டாங்க. ஏபி ரெண்டோடைய கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சனால நம்ம வந்து என்ன பண்ணோம்? இந்த 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 பாயிண்ட் தெரிஞ்சால் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் த்ரூ சி விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம்? சி வழியாக போகக்கூடிய பாயிண்ட்டு ஏபிக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு ரெக்வயர்ட் லைனோட ஸ்லோப் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் -1/m அதில் அப்ளை பண்ணி ஸ்லோப் m கண்டுபிடிச்சாச்சு. இட் பாசஸ் த்ரூ 4,4. அப்போ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் y minus y1 equal to m into x minus x1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டேஞ்சன்ட் லைன் ஏபி வித் சர்க்கிள். அது எந்த பாயிண்ட்னா P.
ஸோ அப்போ அந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கண்டுபிடிக்க அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோனா 5/2, 5/2. தேங்க்யூ.